அட்டென்ட் பண்ணி பேசுங்க கார்த்தி. என்ன மச்சான், உன் குடும்பத்துல உன்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க போல. என்ன சொல்ற? என்னத்த சொல்ல, ஒரு விஷயத்த கூட உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. மச்சான், நீ ஒரு தண்டம். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொல்ற? ஆமா, சொல்றாங்க உன்கிட்ட. சரி சொல்லு, அங்க என்ன நடக்குதுன்னு அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலையேன். என்ன விஜய் திட்டுற? ஆமா, நீ பாக்குற வேலைக்கு உன்னை தூக்கி கொஞ்சுவாங்களா? ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேற மச்சான். சரி, இப்ப அந்த வீரா என்ன பண்றா? சர்பத் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன சர்பத் சாப்பிடுறாளா? தாகமா இருக்குன்னு சர்பத் குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கா அவ்வளவு அவசரமா ஆட்டோ எடுத்துட்டு போனா? ஐயோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிச்சோம். அங்க ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்தது உண்மைதான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. இப்ப நாங்க கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வீராக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சர்பத் குடிக்கிறதுக்காக போயிட்டான். என்னமோ பண்ணி தொலையட்டும். போன வையே. ஏய், நீ தானே கூப்பிட்ட? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கார்த்தி, போலாம். என்ன என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு ஃபேக்கான ஏஐ வீடியோவை ஆதாரமா காட்டி என்னையே ஏமாத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இல்ல மயிலாட், நீங்களே பாத்தீங்கல்ல இந்த வீடியோ எந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் உண்மைன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல யுவரானர். நீங்க பாண்டியனை 10 ரூபாய்க்காக கொலை பண்ண போறேன்னு சொன்னது பொய்ன்னு நம்புறீங்களா? ஆமா ஆமா யுவரானர். அந்த வீடியோவும் தத்ரூபமா தானே இருந்துச்சு. ஐயோ மயிலாட், அது ஃபேக் வீடியோ. திரும்பவும் அந்த வீடியோவை ஃபாரன்சிக் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதோட உண்மைத்தன்மைய ஆராயணும் யுவரானர். நீங்க பேசின வீடியோவையா? இல்ல யுவரானர், ராகவன் வாக்குமூலமா கொடுத்த வீடியோ யுவரானர். சரி சரி, கண்டிப்பா அதை நான் செய்ய சொல்றேன். அடுத்து வேற என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? இல்ல மயிலாட், என்னதான் அந்த வீடியோ ஆதாரம் சந்தேகத்துக்கு இடமா இருந்தாலும் ராகவன் தரப்பு ஏற்கனவே பல முறை இந்த கேஸ திசை திருப்ப பார்த்திருக்காங்க யுவரானர். அதனால அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் யுவரானர். எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ராகவனுக்கு பதிலா குற்றவாளியா கோர்ட்ல ஆஜரானது அவர் தம்பி மாறன். அதையே ஒரு கட்டத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆள் மாறாட்டம் செஞ்ச குற்றத்துக்காக ராகவனோட சேர்த்து அவரோட தம்பி மாறனையும் நீதிமன்றம் காவல்ல வச்சு விசாரிச்சு தக்க தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். மாறனை வர சொல்லுங்க. மாறன் மாறன் மாறன். வணக்கம். என்னப்பா, யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் நீயே குற்றத்தை ஏத்துக்குவியா? அப்படி இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன, உன் அண்ணங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? ஏன் உன் அண்ணன் என்ன தப்பு செஞ்சாலும் நீ அதை ஏத்துக்குவியா? சொல்லியா? உனதானே கேக்குறேன். ஆமா யுவரானர், இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில இந்த கொலை கேஸ்ல ஆள் மாறாட்டமே பண்ணிருக்கிறாரு. இவர் வெளியில இருந்தா இந்த கேஸ குழப்பி விடுறதுக்கும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கான. அதனால இவரையும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அப்ஜெக்ஷன் மை லார்ட். வீரா, யோர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்க இந்த ஆதாரத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யோர் ஆனர். எஸ், ப்ரொசீட். போய் குடு வீரா. இந்தாங்க. இந்தாங்க, இது ஐயா கிட்ட கொடுங்க. ஓகே சார். சார். நீயே ப்ளே பண்ணுமா? ப்ளே பண்ணு. ஓகே சார். ம். என்னம்மா, ஏற்கனவே சப்மிட் பண்ண வீடியோவை கொண்டு வந்திருக்க, அதுவும் உங்களுக்கு எதிரான ஆதாரமா இருக்கே. மை லார்ட், சண்டை நடந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.